அன்பினர்களே, கடந்த 11 தினங்களாக ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வருகின்ற தாக்குதலுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கு முழுவதும் ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்து வருகின்ற இல்லையா? அது குறித்தான நம்ம பல செய்திகளை தந்திருக்கின்றோம். இப்பொழுது இன்று வியாழக்கிழமை இரவு செய்தியாக ஒரு செய்தி வெளியாகிருக்கின்றது. உலகில் முன்னணி ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. என்னவாம்? மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதான ஈரானின் தாக்குதல் திறன்கள் தெஹ்ரானின் துல்லியமான தாக்குதல் திறனை நிரூபிக்கின்றன என்று நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதே செய்தியை யுஎஸ் சைனா எகனாமிக் அண்ட் செக்யூரிட்டி ரிவ்யூ என்ற ஒரு செய்தி வெளியாகிருக்கின்றது. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியாகிருக்கிறது. லண்டன் கார்டியன் வெளியாகிருக்கின்றது. த நியூயார்க் டைம்ஸ் வெளியாகிருக்கிறது. investing.com என்று இப்படியாக உலகத்தின் இவை அத்தனையும் உலகத்தில் நடக்கின்ற சம்பவங்களை துல்லியமாக முதலாக வெளியாக்குகின்ற ஊடகங்கள். அதிலே முதலாக இந்த சைனா எகனாமிக் அவர் தான் முதல் எந்த உலகத்தின் எந்த மூலை செய்திகளையும் வெளியாக்கக்கூடிய ஒரு ஊடகம் சைனா ஊடகம். டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அவர் முந்திய அடிப்படை செய்திகளை இஸ்ரேல் ஆதரவு கொண்ட ஊடகம் என்றாலும் அந்த ஊடகம் கொஞ்சம் நியாயங்களை சொல்லக்கூடியது. அது லண்டன் கார்டியன் அது வந்துட்டு அது ஒரு இதெல்லாம் வெள்ளைக்கார ஊடகங்கள். ஆனாலும் ஓரளவு துல்லியமான செய்திகளை இஸ்லாம் தவிர்ந்த செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு ஊடகம். அதாவது த நியூயார்க் டைம்ஸ் இவங்களும் சொல்லக்கூடிய இந்த ஊடகங்கள் தான் ஈரானை மிகவும் புகழ்ச்சியாக எழுதியிருக்கின்றார்கள். மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் நிலைகள் மீது ஈரான் சமீபத்திய நடத்திய தாக்குதல்கள் பல அமெரிக்க தளங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன என்று நியூயார்க் டைம்ஸ் நடத்திய ஒரு விசாரணை ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் சொல்லுகின்றது. பிரத்யேகமாக நியூயார்க் டைம்ஸ் செய்திருக்கின்ற ஒரு புலனாய்வு செய்தியில் இவைகள் கண்டறியப்பட்டுள்ளது. ஈரானின் இராணுவ திறன்கள் கணிசமாக குறைக்கப்பட்டு விட்டன அல்லது அழிக்கப்பட்டு விட்டன என்று ட்ரம்ப் நிர்வாகம் மீண்டும் கூறி வந்த போதிலும் துல்லியமான தாக்குதல்களை நடத்தும் தெஹ்ரானின் தொடர்ச்சியான திறனை இது அடிகோடிட்டு காட்டுவதாக த நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதுதான் இன்றைய ஹைலைட் செய்தி. இப்ப ரம்ஸ் சொல்றாரு, நாங்க அதை நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன்ல, ஒரு வாரத்துக்கு முதல்ல சொல்லல, அடிச்சேன் உதைச்சேன் போனா அப்ப எப்படிரா இந்த ஸ்ட்ரைக்ஸ் ஆஃப் ஹார்ம்ஸ் எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கிறான். அதாவது இந்த ஜலச்சாந்திய என்னென்று ஈரான் பாதுகாத்து கொண்டிருக்குது. யாரும் நுழைய விடாம பாம்பு தன்னை முட்டையை பாதுகாத்து வைத்திருப்பது போல என்னென்று இது ஈரான் வச்சு கொண்டிருக்க முடியும்? பொய்தானேப்பா. தி நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள முக்கிய பகுப்பாய்வு மற்றும் பாதுகாப்பு துறை தகவல்களின் அடிப்படையில் இது ஒரு பிரத்யேகமான இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். இது அந்த செய்தியில் துல்லிய தாக்கும் திறன், அதாவது துல்லியமான தாக்குதல் திறன், அதாவது precision strike capabilities என்று சொல்லுவாங்க. ஈரான் ஏவிய ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் மூலம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க மற்றும் கூட்டாளி நாடுகளின் இராணுவ தளங்கள் மீதான தாக்குதலுக்கு மிகவும் துல்லியமாக நடத்தப்பட்டுள்ளதாக த டைம்ஸ் ஆஃப் நியூயார்க் சொல்லுகிறது. அமெரிக்க தளங்கள் மீது நேரடி தாக்குதல்களாக ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான மோதல்களின் தொடர்ச்சியான வளைகுடா மற்றும் ஜோர்டான், குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட அரபு தேசங்களில் உள்ள குறைந்தது 18 அமெரிக்க இராணுவ தளங்கள் மற்றும் இலக்குகள் மீது ஈரான் மிகவும் துல்லியமான இலக்காக அழகான முறையில் தாக்கியுள்ளதாக நம்ம சொல்லல, அமெரிக்காவுடன் சொல்லுது. இராணுவ கட்டமைப்புகளுக்கு சேதம் என்று இந்த தாக்குதல்கள் அமெரிக்காவின் முக்கிய இராணுவ கட்டமைப்புகள், ரேடார் மற்றும் தொலைத்தொடர்பு அமைப்புகள், வான் பாதுகாப்பு அமைப்புகள், தாட் மற்றும் தளவாட பொருட்களை துல்லியமாக பிடித்து சேதப்படுத்தியுள்ளன என்றும் எதிர்பார்த்ததை விட ஈரானின் இந்த தாக்குதல் திறன் அமெரிக்க அதிகாரிகளை ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் ஆற்றியுள்ளதாக நம்ம சொல்லல, இஸ்ரேல் த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் நியூயார்க் டைம்ஸும் சொல்றாங்க. நம்ம சொல்ல அள்ளிட்டு வருவாங்களே. பாதுகாப்பு மற்றும் பொருளாதார தாக்கம் என்று இந்த மோதல்களால் அமெரிக்க வீரர்களுக்கு உயிர் சேதங்களும் காயங்களும் ஏற்பட்டுள்ளதோடு கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள இராணுவ சாதனங்களும் சேதமடைந்துள்ளன என்று மேலும் ஹெமிஷ் ஜலசந்தி பகுதியில்
நிலவும் பதற்றங்கள் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தையும் பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதித்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. அப்ப ஆடு பாருங்க, ரிஷன் 1, ரிஷன் 2, ரிஷன் 3, ரிஷன் 4. சுருக்கமாக கூறின் பலத்த பொருளாதார மற்றும் இராணுவ தடைகளை மீறியும் ஈரானால் அமெரிக்காவின் பலத்த பாதுகாக்கப்பட்ட இராணுவ தளங்களை மிக துல்லியமாக குறிவைத்து தாக்க முடியும் என்பதை இந்த தாக்குதல்கள் உலகிற்கு நிரூபித்துள்ளன என்றும் நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அழகான ஒரு செய்தியா இருக்கு இல்லையா? அவங்க நியாயமான சொல்லக்கூடிய விடயம் தான். அந்த விடயத்தில் அவங்க 4 விடயங்களை சொல்றாங்க. துல்லியமான தாக்கும் திறன் ஈரானிடம் இருப்பதாகவும், அமெரிக்க தளங்கள் மீது நேரடி தாக்குதல் 2வது இடமாகவும், 3வது விடயமாக இராணுவ கட்டமைப்புகளுக்கு சேதம் என்றும், 4வது விடயமாக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார தாக்கம் என்று ஒரு தாக்குதல்ல 4 விடயங்களை குறை வச்சு மிகவும் அறிவுபூர்வமாக திட்டமிட்டு இந்த தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாக தி நியூயார்க் டைம்ஸ் சொல்லு. இதை நாம நேற்று எமது ஒரு காணொலிக்கு தந்திருக்கின்றோம். அதாவது அமெரிக்க இராணுவத்திற்கு ஒரு நிலை குலையும், நிலை தடுமாறும், அல்லது தங்கையும் இடமில்லை கேமும் இல்லை என்று சொல்லி ஒரு தடுமாறும் நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு அறிவுபூர்வமான தாக்குதல் நாம சொன்னோம் இல்லையா? அதைத்தான் இந்த நியூயார்க் டைம்ஸ் சொல்லுது. நாங்க முந்தி சொல்லுகிறோம், அவங்க பிந்தி சொல்லாங்க. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மற்றும் இலக்குகள் மீது ஈரான் நடத்திய தொடர்ச்சியான தாக்குதல்கள் தெஹ்ரான் அதிநவீன மற்றும் துல்லியமான தாக்குதல் திறனை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் விரிவான இன்வெஸ்டிகேஷன் ஒரு அனலிஸ்ட் பண்ணி அந்த செய்தியை வெளியிட்டது என்பது மிக பெரும்பிடியமாக பார்க்கப்படுகிறது. 18க்கும் மேற்பட்ட அமெரிக்க தளங்கள் சேதம் என்றும் செயற்கைக்கோள் படங்கள், சரிபார்க்கப்பட்ட காணொளிகள் மற்றும் அதிகாரப்பூர்வ தரவுகளின் அடிப்படையில் நடத்தப்பட்ட ஆய்வில் அனலிஸ்ட் முடிவில் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள குறைந்தது 18 அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி சேதப்படுத்தியது தெரிய வந்துள்ளது என்றும், இதில் குறைந்தது 11 முக்கிய இராணுவ முகாம்களும் உளவு தகவல் அமைப்புகள் அடங்கிய முகாம்களும் என்று சொல்லப்படுகிறது. இது யார் சொல்றா? தி நியூயார்க் டைம்ஸ் சொல்றாங்க, தி இஸ்ரேல் டைம்ஸ் சொல்றாங்க, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சொல்றாங்க. ரேடார் மற்றும் தொலைத்தொடர்பு அமைப்புகள் இலக்கு என்றும், இந்த தாக்குதல்களின் போது ஈரானின் முக்கிய கவனம் அமெரிக்காவின் ரேடார் அமைப்புகள், வான் பாதுகாப்பு மற்றும் அதிநவீன தொலைத்தொடர்பு கட்டமைப்புகள் மீது இருந்தது என்றும், இதன் காரணமாக பல முக்கியமான தளங்கள் கடுமையாக சேதம் அடைந்துள்ளதோடு அவற்றை உடனடியாக மறுசீரமைப்பதும் கடினமாக இருக்கும் எனவும் தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சொல்றாங்க. அமெரிக்க நிர்வாகத்திற்கு ஏற்பட்ட அதிர்ச்சி என்று அமெரிக்காவின் பலத்த பாதுகாப்பையும் தாண்டி ஈரானிய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இவ்வளவு துல்லியமாகவும் பிரிசிஷன் சக்தி வாய்ந்ததாகவும் இலக்குகளை தாக்கி அளிக்கும் திறன் பெற்றிருக்கும் என்பது ட்ரம்ப் நிர்வாகத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக அமைந்ததுடன் அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகளையும் பெரும் ஆச்சரியத்தில் ஆட்டுள்ளதாக தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பிராந்திய மோதல்களின் தாக்கமாக இந்த தாக்குதல்கள் அமெரிக்கா மற்றும் கூட்டாளி நாடுகளுக்கு நேரடி இராணுவ மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை உருவாக்கியுள்ளன என்றும், குறிப்பாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் ஜலச்சந்தி மற்றும் சுற்றியுள்ள வளைகுடா பகுதிகளில் பதட்ட நிலை அடைந்துள்ளதாகவும் இந்த செய்தி அடிக்கோடிட்டு காட்டுவதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் செய்தி வெளியிட்டுள்ளது. சுருக்கமாக சொன்னால், பலத்த பொருளாதார தடைகள் மற்றும் அமெரிக்காவின் உயர்தர வான் பாதுகாப்பு வலை அமைப்புகளையும் மீறி அமெரிக்க இராணுவ தளங்களை மிக துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய இராணுவ திறனை ஈரான் பெற்றுள்ளது என்பதை உலகத்துக்கு அது நிரூபித்துள்ளது என்றும் தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த காணொளி நாம சொல்லுவதென்றால், மத்திய கிழக்கில் அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களின் தாக்கம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள உத்திகள் குறித்து நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டு நாங்கள் துல்லியமாக சொன்னாலும், அந்த பத்திரிகையின்படி போர் நிறுத்தம் முறிந்ததை தொடர்ந்து வந்த 2 வாரங்களில் இப்பகுதி முழுவதும் உள்ள 9 அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதல்கள் முக்கியத்துவம் வாய்ந்த இராணுவ இலக்குகளை துல்லியமாக்கும் திறனை ஈரான் தக்க வைத்துக் கொண்டுள்ளது என்பதை நாம் வெளிப்படையாக சொல்ல முடியும். இதைத்தான் இஸ்ரேலும் டைம்ஸ் சொல்லுது, நியூயார்க் டைம்ஸ் சொல்லுது. நாம தொடர்ந்து வழங்குகின்ற ஒரு 20 காணொலிகளை தந்திருக்கும் நினைக்கிறேன். அந்த காணொலி நாங்க நேற்றே சொல்லி இருக்கிறோம். அமெரிக்க படைகளை வளைகுடா தளங்களில் இருக்கின்ற அமெரிக்க படைகளை
நிலகுலைய வைக்கும் அளவுக்கு இருப்பிடத்தையும் இலக்கு வச்சு அவங்கள முகாமையும் இலக்கி வச்சால் அந்நிய நாடொன்றில் ஒரு தத்தளிக்கும் நிலையை, இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அதாவது சரியான டோர்ச்சர்ன்னு சொல்லலாம், உடல் ரீதியான ஒரு தாக்குதல்னு சொல்லலாம். சரியா சொல்ல போனா தெரியுங்களா? இத துல்லியமாக நம்ம நேற்று சொல்லியிருக்கிறோம். அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் பிற வசதிகள் குறித்து நியூயார்க் டைம்ஸ் நடத்திய ஒரு காட்சி பகுப்பாய்வில் இந்த தகவல்கள் குடியிருப்பு பகுதிகள், செயல்பாட்டு பணியிடங்கள், ட்ரோன் தங்குமிடங்கள், ரேடார் அமைப்புகள் மற்றும் பிற ராணுவ உட்கட்டமைப்புகளை சேதப்படுத்தியுள்ளன என்றும் அது சொல்லுது. இதைத்தானே நாமளும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஜோர்டானில் உள்ள மொஹமாக் சால்தி விமான தளத்தை குறிவைத்த தாக்குதல்களில் ஒன்றில் 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டனர் என்றும் பலர் காயமடைந்துள்ளனர் என்றும் இந்த மாதம் ஜோர்டான் மற்றும் பிற நாடுகளில் நடந்த ஈரானிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களில் மேலும் சுமார் 12 அமெரிக்க வீரர்கள் படுகாயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் சிகிச்சைக்காக ஜெர்மனியில் உள்ள ஒரு அமெரிக்க ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் ஒரு ராணுவ அதிகாரி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க தரப்பில் இருந்து போரின் ஆரம்ப மாதங்களில் 7 நாடுகளில் அமெரிக்க படைகளால் பயன்படுத்தப்பட்ட மொத்தம் 18 ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்திய போது மொஹமாக் சால்தி விமான தளம் ஜோர்டானில் தளம் உட்பட குறிப்பிக்கப்பட்ட 4 இடங்கள் ஏற்கனவே தாக்கப்பட்டன என்றும் அந்த செய்தி, அதாவது அமெரிக்க செய்தி சொல்லுகின்றது. இதை நாம் நேற்று நமது உறுதியான தகவல்களாக தந்திருக்கின்றோம். இந்த தகவல் தான் இன்றைய 7 ஊடகங்களில் இந்த செய்திகள் வெளிவந்த வேண்டும் இருக்குது. நாம எல்லாவற்றையும் எடிட் பண்ணி ஷோர்ட்டாக தந்திருக்கின்றோம். இதுதான் இப்போதைய வளைகுடாவில் இந்த அதாவது இஸ்லாமோபியா, இஸ்லாத்தை வெறுக்குகின்ற சில இருக்காங்களே, இஸ்லாத்துக்கு ஆகுண்ட நம்ம தமிழ் யாழ்ப்பாணக்காரங்க தான் 1-2 சில்லறைகள். ஈரான் சரணடைந்தது, ஈரான் தோல்வி கண்டது, அமெரிக்காவிடம் மண்டிக்கிட்டது, அதெல்லாம் புல்டடா. அவன் ஈரான் இப்ப சண்டியண்டா. அவனுக்கிட்ட நாம் ஏதாவது பிச்சை வைக்கிற நிலம் ஒன்று இருக்கிறா? ஒழுங்கா இந்த தமிழ் முஸ்லீம் சேர்ந்தா அதுகிட்டே பிச்சை கட்டு நம்ம ஒரு முடிவு காணலாம். எப்பவுமே நாம் இந்த ஜங்கலத்துக்கிட்ட மண்டிக்கிடாம பார்ப்போம். ஏகப்பட்ட செய்திகள் நம்மிடம் தேங்கி கிடக்கின்றது. மேலும் மற்றொரு செய்தி சந்திப்பு நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.